உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரட் சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கேரட் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணினது, கொஞ்சம் தேங்காய், 1 கப் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு, எண்ணெய். அடுத்து ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம், கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். அந்த சட்னி ரெசிபியை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். கூடவே இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் லாஸ்ட்டாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து புளி, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இதை தாளிச்சிடலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்திக்கலாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா சீக்கிரம் கருகிரு. இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ சுவையான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.